First sum, calculate the HCF of 4 by 9, 2 by 5 and 6 by 8. 4 by 9, 2 by 5, 6 by 8 மீப்பேவா. ஸோ என்னப்பா கேட்குறாங்க? ஸோ இதோட மீப்பேவா என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ கண்டுபிடிங்க பாப்போம். ஆப்ஷன் வந்து 1 by 360, 1 by 180, 2 by 60, 1 by 120. ஸோ என்னப்பா வரும்? ஹாய் சார் பிரதீஷ், ஹாய். ஸோ கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 3க்கும் ஒரு 4 6, சரிங்களா? இதுல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியாது, ரைட்? சரி, ஓகே. 3 9 15, சரிங்களா? ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? ஸோ 3 9 15. ஸோ காமன் டேபிள் என்ன வரும் நம்மளுக்கு? 3 வருமா? ஸோ 1 3 3 3 9 5 3 15, சரியா? ஸோ இதுக்கு மேல நம்மளால காமன் டேபிள் எதுவுமே போட முடியாது, சரியா? ஸோ அப்ப 3யோட ஸ்டாப் ஆயிடும். அப்ப என்னோட ஹெச்சிஎஃப் வந்து 3 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமனா அந்த 3 நம்பருமே உங்களுக்கு காமனா ஒரு நம்பரால டிவைட் ஆகணும், சரியா? அப்ப இதுக்கு மேல 3க்கும் 5க்கும் எந்த காமன் நம்பராலையும் நம்ம போட முடியாதா? ஸோ அப்பனா இதோட நின்றோம். ஸோ 3 அப்படின்னு கிடைக்கும், சரியா? இதே உங்களுக்கு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா என்னமா பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் 3 1 3 3 1 3 9 5 3 15, சரியா? அகைன் வந்து எனக்கு 3 டேபிளால. ஸோ 1 1 5, சரியா? அடுத்து 5வது வைப் பண்ணா 5ஆல, சரியா? அப்ப 3 3 9 9 45, சரியா? அப்ப எல்சிஎம் அப்படின்றப்போ கடைசியா 1 வர வரையும் நீங்க போடணும், சரிங்களா? எல்சிஎம் அப்படின்னா கடைசியா 1 வர வரையும் போடணும். ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமனா எந்த நம்பர் வருதோ அது வரையும் போடணும், சரிங்களா? ஹாய் சார் விஜயந்தி, போகிமான், கவியா. 1 by 180, சூப்பர்மா. ஸோ எழுத்து தெரியுது, எழுத்து தெரிய மாட்டேது. ஒன் பை 180 சூப்பர். ஸோ சால்வ் பண்ணுவோமா? ஸோ இந்த சம பொறுத்தவரையும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ கேட்டதை மேலே கண்டுபிடிங்க, கேட்காததை கீழே கண்டுபிடிங்க, சரிங்களா? ஸோ அதுதான் ப்ரொசீஜர். இப்போ 4 by இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 4 by 9, 2 by 5, 6 by 8. அவங்க என்னப்பா கேட்குறாங்க? ஹெச்சிஎஃப் கேட்குறாங்களா? ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை மேலே கண்டுபிடிங்க, சரிங்களா? ஹெச்சிஎஃப் மேலே கண்டுபிடிங்க, என்ன கேட்கலையோ அதை கீழே கண்டுபிடிங்க, சரிங்களா? அப்ப மேல இருக்க நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போமா? ஸோ ஹெச்சிஎஃப் எது கண்டுபிடிக்கணும்? 4 2 6க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ அப்ப ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போமா? ஸோ 4 2 6, சரியா? ஸோ எந்த டேபிளால நம்மளுக்கு கேன்சல் ஆகும்? ஃபர்ஸ்ட் எந்த டேபிள் காமனா வரும்? 2வது டேபிள், சரியா? அப்ப ஈ2 4 ஓரன் 2 மூவிரண்டு 6, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எந்த காமன் டேபிளாலையும் வராது, ரைட்? அப்ப என்னோட ஹெச்சிஎஃப் என்னமா? 2, சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை மேலே கண்டுபிடிங்க, கேட்காததை கீழே கண்டுபிடிங்க. அப்போ எனக்கு ஹெச்சிஎஃப் கேட்குறான், ஸோ மேலே இருக்க நம்பருக்கு நான் ஹெச்சிஎஃப் பார்க்குறேன். எனக்கு எல்சிஎம் கேட்கல, பட் நான் கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் பார்க்கணும், சரியா? 9 5 8க்கு எல்சிஎம் பார்க்கணும், சரியா? கண்டுபிடிங்க. 9 5 8 இது எந்த காமன் டேபிளாலுமே போகாது. ஸோ ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்ணுங்க. 9 5 45, 45 × 8, 8 40, 4 32, 360, ஓகே? ஸோ என்னோட எல்சிஎம் 360. அப்ப என்ன வரும்? 2 by 360 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணா ஓரன் 2 182 320. ஸோ 1 by 180 தான் எனக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ 1 by 180. சூப்பர் மேம், சூப்பர் ரவியா, சூப்பர். டயர் 1 கிளியர் பண்ணிட்டீங்களா? சூப்பர். டயர் 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. குட் ஈவினிங் சார், முத்துக்குமார் சார், குட் ஈவினிங். ஓகேமான் 180, 1 by 180, சூப்பர் சார், சூப்பர். ஸோ அப்படியே கண்டினியூ ப்ரிப்பேர் பண்ணுங்க ரவியா. சிஹெச்எஸ்எல் டயர் 2 அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஓகே அப்பா. ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை மேலே கண்டுபிடிங்க, என்ன கேட்கலையோ அதை கீழே கண்டுபிடிங்க. ஹெச்சிஎஃப் கேட்குறானா? ஸோ மேலே இருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கேட்கலையா? அப்போ கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, சரிங்களா? ஸோ அதுதான், கேட்குறத மேலே கண்டுபிடிங்க, கேட்காத கீழே கண்டுபிடிங்க, ஓகே? ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ புரிஞ்சதாமா? அடுத்த சம் போலாமா? ஓரளவு எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா?
ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணவா? நீங்க இன்னொரு தடவை வீடியோ பாருங்க சார். ஓகே, சோ என்ன சொல்றேன், என்ன கேக்குறாங்களோ அதை மேல கண்டுபிடிங்க சரிங்களா? HCF மேல இருக்க நம்பர் 4 2 6 இந்த மூணு நம்பருக்கும் HCF பாருங்க சரிங்களா? சோ எந்த காமன் நம்பரால வருதுன்னு பார்த்துட்டு 2 சோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கீழ நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 9 5 8க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. சோ எல்சிஎம் அப்படின்னா மூணு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான். சோ என்ன வரும் அப்படின்னா 1/2/360 அப்படின்னு வரும். சோ அடிச்சீங்க அப்படின்னா 1/180 அப்படின்னு கிடைக்கும் அவ்வளவுதான். ஓகே, சோ நெக்ஸ்ட் சம் போலாமா? So next sum, find the LCM of 1/3, 5/6, 2/9, 4/27 சரிங்களா? ஸோ எனக்கு LCM கேட்குறான் 1/3, 5/6, 2/9, 4/27. ஸோ கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை மேல கண்டுபிடிங்க, என்ன கேட்கலையோ அதை கீழே கண்டுபிடிங்க. என்ன சார் வருது ஆன்சர்? என்னப்பா? 20/3. சூப்பர் சார், சூப்பர் பாரிவேந்தன், சூப்பர் சார். சால்வ் பண்ணுங்கப்பா, சால்வ் பண்ணுங்க. 20/3 ரைட் ரைட் ரைட். சோ அப்ப என்ன பண்ணணும், என்ன கேக்குறாங்களோ அதை மேல கண்டுபிடிக்கணும் சரியா? அப்ப அவ என்னப்பா கேக்குறான்? எல்சிஎம் கேக்குறான். அப்ப மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். மேல இருக்க நம்பர் என்னது? 1 5 2 4. சோ எல்சிஎம் எப்படி பாக்குறது? டானா வகுத்தல் சின்ன பிள்ளைல படிச்சிருப்பீங்களா? சோ அதுதான் சரிங்களா? சோ 1 5 2 4 சரிங்களா? சோ காமனா எந்த நம்பரால டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாம் நம்பர் போடலாம் சரிங்களா? 2 டேபிளால போடலாம். சோ 1 5 வருமா? 5 வராது. இங்க பார்த்தோம்னா ஓரன் 2 ஈ 2 4 சரியா? சோ அதுக்கப்புறம் அகைன் ஒரு 5 சரியாப்பா? அப்ப 1 1 1 2 சரியா? அகைன் 2 டேபிள். சோ 1 1 1 1. சோ மல்டிபிள் பண்ணலாமா? I 2 10 பை 2 20 சரியா? அப்ப எல்சிஎம் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா? சோ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் 5 2 4 இது காமனா எந்த டேபிளால போகும்னு பார்க்கணும். சோ 20 எந்த காமன் நம்பரால டிவைட் ஆகும்னு பார்க்கணும் சரியா? அப்ப 20ஆல ஆகுமா? சோ அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன்? கேட்டது மேல கண்டுபிடிங்க, கேட்காதது கீழே கண்டுபிடிங்க சொல்லிருக்கேனா? சோ கேட்டது எல்சிஎம். சோ மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் பார்த்துட்டோம். கீழே இருக்க நம்பருக்கு என்ன பார்க்கணும்? HCF பார்க்கணும். ஓகே, சோ 3 6 9 27. ஓகே, HCF பாப்போமா? சோ 3 6 9 27. ஃபர்ஸ்ட் எந்த டேபிளால போகும்? மூணாவது டேபிளால போகுமா? சோ 3. அப்ப 1 2 3 9 3 27. சோ அதுக்கப்புறம் எந்த காமன் டேபிளாலே போகுமாப்பா? போகாது சரிங்களா? சோ எனக்கு இந்த ரெண்டு மூணாவது வாய்ப்பாடால போகும். பட் இந்த ரெண்டுன்றது வருமா? வராது சரிங்களா? சோ அப்ப 3ஓட நின்றும். அப்ப HCF வந்து என்னது? 3 சரியா? அப்ப ஆன்சர் என்னதுப்பா? 20/3 தான் எனக்கான ஆன்சரா இருக்கும். சோ ஆப்ஷன் சி.